லெசன் 6ல இல்ஸ்ட்ரேஷன் 1 எடுத்துக்காட்டு 1, இல்ஸ்ட்ரேஷன் 2 எடுத்துக்காட்டு 2, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இல்ஸ்ட்ரேஷன் 3 எடுத்துக்காட்டு 3, அடுத்தது இல்ஸ்ட்ரேஷன் 4 எடுத்துக்காட்டு 4, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். லெசன் 6ல 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது செகண்ட் ரோமன் லெட்டர்ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ். லெசன் 6ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 11. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் ரோமன் லெட்டரில் லெசன் 6ல 1, 2, 3, 6, 7, 8, 9, 11. என்ன இதில் 11 கொஸ்டின்ஸ் இருக்குது, இத்தனை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இதில் இருந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. எப்பயுமே நீங்கள் இது மட்டும் தான் வரும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாஸ் மார்க் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை படிச்சிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் சென்டமே எடுக்க முடியும். 1 மார்க்ஸ் மட்டும் எல்லாமே நல்லா பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு இன்டர்னல் மார்க்கோட சேர்த்து, அதுக்குள்ளே என்னடா சென்டம்க்கா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கொடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் 1, 3 இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, தேர்ட் ரோமன் லெட்டர். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 இதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ம் பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் அதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, லெசன் 6ல பயிற்சி கணக்குகள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சி கணக்குகள் நோட் பண்ணிக்கோங்க. 4th ரோமன் லெட்டரில் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னன்னு பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 5, 7. 1, 2, 5, 7 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th லெசனில் இல்ஸ்ட்ரேஷன் 1 எடுத்துக்காட்டு 1. நெக்ஸ்ட் இல்ஸ்ட்ரேஷன் 3 எடுத்துக்காட்டு 3, இல்ஸ்ட்ரேஷன் 4 எடுத்துக்காட்டு 4, நெக்ஸ்ட் இல்ஸ்ட்ரேஷன் 6. ஓகே, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு 6, 1, 3, 4, 6 இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பாருங்கள். செகண்ட் ரோமன் லெட்டர் 2 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா லெசன் 7ல் கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 9. திரும்பவும் சொல்கிறேன், கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 9 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4. லெசன் 7ல் தேர்ட் ரோமன் லெட்டரில் ஷார்ட் ஆன்சர்ஸ். தமிழ் மீடியமும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோமன் லெட்டரில் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம்ஸில் பயிற்சி கணக்குகள் பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள், எதையும் மிஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் 5, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 இதுவரை இம்பார்ட்டன்ட்.